We have sent a very clear signal on the 7th of May. மே 7ஆம் தேதி இந்தியா எப்பொழுதும் பாகிஸ்தான் அரசால் ஊக்குவிக்கப்பட்ட தீவிரவாதத்தை சகித்துக் கொள்ளாது என்பதை உரக்க கூறிய நாள். நமது தாக்குதல்கள் அனைத்தையும் சாதுரியமாக, துல்லியமாக தீவிரவாதிகளின் கட்டடத்தை குறிவைத்து மட்டும்தான் தாக்கியிருக்கிறோம். பொதுமக்களுக்கு எவ்வித சேதமும் இல்லாத வகையில் அவர்களால் மறக்க முடியாத அளவிற்கு பதிலடி கொடுத்துள்ளோம். பாகிஸ்தானின் ஒவ்வொரு பயங்கரவாத செயல்களுக்கும் இந்தியா தரும் பதிலடியின் வீரியம் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும் என புரிய வைத்துள்ளோம். 2016 பதான்கோடி தாக்குதலை தொடர்ந்து நமது பிரதமர் அவர்களை விசாரணைக்கு அழைத்தபோது அவர்கள் முதுகை காட்டி ஓடினர். அன்றிலிருந்து அவர்களை ஒருபோதும் நம்புவதில்லை. 2016 செப்டம்பர் மாதம் உரி தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியை கடந்து தக்க பதிலடி கொடுத்தோம். 2019 புல்வாமா தாக்குதலுக்கு பதிலளிக்க ஒருபடி மேலே சென்று சர்வதேச எல்லையை கடந்து பாடம் கற்பித்தோம். இம்முறை பஹால்காம் தாக்குதலுக்கு நாம் கொடுத்த பதிலடி பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களின் மைய பகுதிகளில் நமது கர்ஜனை ஒலித்தது. பாகிஸ்தான் குடிமக்களுக்கு உயிர் சேதம் இல்லாத வகையில் அவர்கள் நாட்டையே நடுங்க செய்திருக்கிறோம். அவர்களின் ஒவ்வொரு பயங்கரவாத செயல்களுக்கும் இந்தியா அவர்கள் எந்த மூலையில் பதுங்கினாலும் தேடி சென்று அவர்களின் விதியை நம் கைகளால் எழுதுவோம் என்பதை உணர்த்தியிருக்கிறோம். இதைவிட ஒரு பாடத்தை வேறு யாரால் அவர்களுக்கு கற்பிக்க முடியும்?